எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பலாப்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பலாப்பழத்தை பற்றி தெரியும். ஆனால் ஒரு சிலருக்கு தான் அதோட நன்மைகள்லாம் ஃபுல்லாக தெரியும். எனக்குமே இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால் அதை பற்றி கொஞ்சோண்டு ஷேர் பண்ணிக்கிறேன். பலாப்பழம் சாப்பிட்றதால நமக்கு சூடு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதுக்கு மருந்தையும் கடவுள் அதிலே கொடுத்துருக்காரு. ஒரு 10 பலாப்பழம் சாப்பிட்டோன்னா ஒரு பலாக்கொட்டையை சுட்டு சாப்பிட்டுட்டோன்னா நமக்கு அதால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி சூடு எல்லாமே கம்மியாயிடும். அதனால் சீசன் டைமில் வாங்கி நிறைய பேர் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எலும்பு வலுவாக்கிறதுக்கும் உறுதியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பலாப்பழம் யூஸ் ஆகுது. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிது நிறைய நம்ம சாப்பிடக்குள்ளார. நுரையீரல் புற்றுநோயை தடுக்குது. நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணிடும். ஆஸ்துமா நோய் உள்ளவங்கலாம் சாப்பிட்டாங்கன்னாக்கா அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. பலாக்கொட்டையை பற்றி இப்போ பார்ப்போம். பலாக்கொட்டை நம்ம வயசானதால் ஸ்கின்னில் ஏற்படலாம் சுருக்கம். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அந்த பலாக்கொட்டை நமக்கு உடம்புக்கு தேவைப்படுது. நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் ப்ரோட்டீனும் அதில் நிறையா இருக்குது. ஸ்கின்னை நல்லா டைட்டாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் உதவுது. பலா விதையில் இருக்கும் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருப்பதால் நிறைய சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது. இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்குது இதில். அதனால் எல்லோரும் சாப்பிடுங்க. இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால இரத்த சோகை அனிமியா வராமல் தடுக்குது. விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வை பலம் பெற உதவி வருது. இதை நம்ம பவுடர் பண்ணி பால்லையோ தேன்லேயோ கலந்து மூஞ்சிக்கு பேக் போடக்குள்ளார நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ்லாம் போயிடும். ஸ்கின்னில் இருக்க சுருக்கம்லாம் போய் நல்லா ஸ்கின் பிரைட்டாக இருக்கும். பலாக்கொட்டையிலையும் பலாப்பழத்துலேயும் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால் குழந்தைங்களுக்கும் நிறையா வாங்கி கொடுங்க. நீங்களும் நிறையா வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்யூ.